பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உறுதி. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் சங்கரன் நாராயணன் என்ற சரண் இன்று பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் பகுதியில் தீவிரமாக வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். தன்னுடைய சின்னமான ஏர் சுமக்கும் உழவர் சின்னத்துக்கு வாக்குகள் கேட்டு அவர் வீடு வீடாக சென்றார். அப்போது அந்த பகுதி பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் எங்கள் பகுதியில் நீண்ட காலமாக நிலை வரும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இதுவரை ஆண்ட எந்த கட்சிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்கள் பகுதி எம்எல்ஏவும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நாம் தமிழர் கட்சி இந்த நிரந்தரமாக தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் முதலில் இந்த பகுதியில் நிலை வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மாரி சங்கர், மாவட்ட செயலாளர் இக்பால், மண்டல செயலாளர் முருகப்பெருமாள், இளைஞர் பாசறை அருள்ஜோதி, மோகன்குமார், பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய வேட்பாளர் கூறும்போது, தியாகராஜ நகர் பகுதியில் நிலை வரும் குடிநீர் பிரச்சனைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். இந்த குடிநீர் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. அது உடனடியே நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுக்கணும். எவ்வளவு நாளா பிரச்சனை இருக்கு? நீங்க அரசுக்கு தெரிவிச்சிருக்கீங்களா? எல்லாம் தேவையான நோட்டீஸ் அடிச்சாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, மீட்டிங் போட்டு பேசாச்சு, ஒன்றும் நடக்கல. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் எடுக்க முடியல. நம்ம அந்த 55வது வார்டுல கவுன்சிலரும் எவ்வளவு போராட்டி பார்த்தாரு, வரமாட்டேங்க. ராதாபுரம் லைன்லாம் தண்ணி போகுது. அப்ப இங்க தாம்பரம் ஓடுது, நமக்கு தண்ணி இல்லைன்னா முறைகள் செய்யணும்ல. ரொம்ப பாதிக்காங்க. ஆமா, 90% பாதிக்கு வருது. 5 நாளுக்கு வருதான், இல்லைன்னா 15 நாளுக்கு வருது. ஒரு 1 மணி நேரம் விடுவாங்க. இல்ல பட்டாவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பட்டாவும் ஒழுங்கான முறையில் கொடுக்க மாட்டேங்க. லஞ்சம் கொடுத்தோம், பட்டா வாங்க வேண்டியது. பட்டாவும் வாங்கிட்டோம். எங்களை மாதிரி ஆளு நான் கொடுத்தேன், இவங்க மாதிரி ஆளு கொடுக்க முடியாதுல்ல. வசதி இருக்கும், பட்டா கொடுத்து வாங்கிட்டான். வசதி இல்லாத மனுஷன் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. அது நடவடிக்கை எடுத்து இவங்க மூலியமா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. 55வது வார்டில் ஐயாவோட குறைகளில் நாங்கள் இப்போ தெரிவித்தோம். இதில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களோட முதல் வேலையாக அடிப்படை தேவையில் ஒன்று தான் இதுவும். அதை நாங்கள் கண்டிப்பாக சரி செய்வோம். ஏன்னா அதில் பாதிக்கப்படுறது ஐயா மட்டும் கிடையாது, நாங்களும் தான். பாதிக்கப்பட்டனால தான் இப்போ நாங்களுமே பிரச்சனை எடுத்து சரி பண்ணுற கண்டி வந்திருக்கோம். இங்கே உள்ள கவுன்சிலர்ட்டையும் எல்லாரும் மனு கொடுத்துருக்காங்க. நானும் என் ஏரியாவில் உள்ள கவுன்சிலர்கிட்ட எல்லாம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. மேலும் ஊழல் தான் இங்கே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாமே நாங்கள் சரி செய்யணும். சரி செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்குள்ளது. நன்றி. பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த குறைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்க. ஆமா, பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா மக்களையும் நாங்கள் சந்திச்சனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வருது. சந்திச்சாதானே வெளியே வரும். ஆமா, இது வரைக்கும் யாரும் சந்திக்கல, அதனால இந்த பிரச்சனை வெளியே வரல. அப்படியே இவங்களா வாலண்டியரா போனாலுமே இவங்களை இவங்க மிரட்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஊழல்ல தான் மறுபடியும் தள்ளப்படுறாங்க. நம்ம இருக்கிற பாளையங்கோட்டை மொத்தம் 35 வார்டு. இது வரைக்கும் 2 வார்டுல உள்ள பிரச்சனை தான் இது. இன்னும் 2 தெரு தான் பார்த்துருக்கோம். மொத்தம் 35 வார்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா நாங்க வெளியே கொண்டு வருவோம். நன்றி. பாளையங்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் சங்கரன் நாராயணன்.